ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளவு சேலரி சம்பாதிச்சா தைரியமா அவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன பாத்துக்கிட்டா போதும். நான் உண்மையா சொல்றேன். நான் லவ் பண்றேன். இதெல்லாம் அந்த பையனை கொடுத்தா போதும். நல்லா பத்திரமா பாத்துப்பேன். நீங்க பாத்துப்பீங்களா? வேலைக்கே போக வேணாம், நான் பாத்துப்பேன். வேலைக்கு போகாம இருந்தா வீட்டுல சொந்தக்காரங்க ஒத்துப்பாங்களா? என்ன பையன் வேலைக்கு போகாம இருந்தா பசங்க வீட்டுல ஒத்துக்கிறாங்கல்ல. ஏன் பொண்ணு வேலைக்கு போய் பையனை பாத்துக்க கூடாதா? நான் பாத்துப்பேன். அவன் பேஷன் எதா இருந்தாலும் அவன் பாத்துக்கிட்டோம். நான் கண் கலங்காம பாத்துப்பேன். நான் லவ் பண்றேன். நான் டைரக்டா சொல்றேன். நான் லவ் பண்றேன். he is taking care of his passion. நான் பாத்துக்கிறேன். அவருடைய பேஷன் he is on a gym field. so அவர் லைஃப் ஜாலியா பாத்துட்டு இருக்காரு. I will take care of him. இப்போ சொல்றேன். நான் அவர் சும்மா வந்தா கூட நான் தாங்கிப்பேன். இவரை வந்து கல்யாணம் பண்ணனா இவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ? இல்ல மொத வாட்டி சைக்கிள் ஓட்டும் போது விழாம ஓட்டிடுவீங்களா? விழுந்துட்டு தான் ஓட்டுவீங்க. அது எப்படி விழாமையே நான் வந்து ஹைவேல ஓட்டணும்னா எப்படி முடியும்? எந்திரிச்சாதான் அடுத்து அந்த கால் வைக்கவே வரும். அந்த மாதிரிதான் ஃபேஸ் பண்ணி முட்டி மோதி மேல வந்தா அதான் அது வெற்றி. எடுத்தோடனே வந்தா அது பேர் என்ன வெற்றி? அது பேர் வெற்றி கிடையாது. ஈஸியா கிடைச்சிருச்சு, அதோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரிதான்.